வணக்கம். இது சூழ்நிலை கணக்கு. முகேஷ் ராஜுவை விட உயரமானவர். ஆனால் விஜயை விட குள்ளமானவர். இந்த உயரமானவர், குள்ளமானவர் இதெல்லாம் வந்துச்சுன்னா எப்படி செய்யணும்னு பார்ப்போம். முகேஷ் வந்து ராஜுவை விட உயரமானவர். அப்போ ராஜு இதில் போட்டோன்னு வச்சுக்கோங்க. ராஜு வந்து முகேஷ் வந்து ராஜுவை விட உயரமானவர். அப்போ முகேஷ் இங்கே வரணும், முன்னாடி வரணும். அப்படி தானே? முகேஷ் சரியா? இப்போ வந்து முகேஷ் வந்து ராஜுவை விட உயரமானவர் வந்துச்சு. சரியா? விட உயரத்தில் போட்டோம்னா. அடுத்தது ஆனால் விஜயை விட குள்ளமானவர். அப்போ விஜய் வந்து முன்னாடி இருக்காருன்னு அர்த்தம். அப்படிதானே? விஜய் வந்து முன்னாடி இருந்தால் தான் விஜயை விட குள்ளமானவருக்கு சரியாக இருக்கும். அடுத்தது கமல் விஜயை விட உயரமானவர். விஜயை விட உயரமான யார் இருக்கா? கமல். ஆனால் நவீனை விட குள்ளமானவர். நவீன் தான் இப்போ மேலே போடுறாரு. அடுத்து நவீனை விட குள்ளமானவர். இப்போ வந்து திரும்ப வேணால் வாசித்து பார்த்துக்கோங்க. முகேஷ் ராஜீவை விட உயரமானவர். அப்போ முகேஷ் தான் முன்னாடி போடணும். அடுத்தது ராஜீவ். சரி, அடுத்தது ஆனால் விஜயை விட குள்ளமானவர். அப்போ விஜய் வந்து உயரமானவர்னு அர்த்தம். அடுத்தது கமல் விஜயை விட உயரமானவர். கமல் வந்து இங்கே போடணும். அடுத்தது விஜய் கீழே வரணும். ஆனால் நவீனை விட குள்ளமானவர். அப்போ எல்லாருக்கும் பெரியவர் யார்? நவீன் தான் ஹைட்டு. மிகவும் உயரமானவர் யார்? மிகவும் உயரமானவர் யார் வருவா? நம்மளுக்கு மேலே வந்து யார் இருக்கா? நவீன். அப்போ நவீன் தான் மிகவும் உயரமானவர். சரியா? அதுக்கு அடுத்தது இவர்களில் உயரங்களின் அடிப்படையில் இறங்கு வரிசையில் நிற்க வைத்தாள். இறங்கு வரிசைன்னா மாடிப்படியிலேருந்து இறங்குறோம் அப்படின்னு பார்த்தா பெருசுலேருந்து கீழே இறங்கணும். இப்படி நவீன் தான் மேலே இருக்கணும். கமல், விஜய், முகேஷ், ராஜீவ் இந்த இதில் வச்சா 4ஆம் இடத்தில் நிற்பவர் யார்? இப்போ இது 1 2 3 4 4ஆம் இடத்தில் யார் இருப்பா? முகேஷ் இருப்பார். சரியா? 4ஆம் இடத்தில் முகேஷ் இருப்பாங்க. அடுத்தது விஜயை விட உயரமானவர் யார்? விஜய் இந்த இருக்காக்கல. விஜய்க்கு மேலே யாரெல்லாம் இருக்கா? கமலும் நவீனும். அப்போ இங்கே என்ன ஆன்சர் வரும்? கமல், நவீன். சரியா? புரிஞ்சுதா? தேங்க்யூ.